அன்பு பிள்ளையே, உன் பாடுகள், உன் ஓட்டம், உன் உழைப்பு, உன் அலைச்சல், உன் கண்ணீர், உன் முழங்கால், ஆண்டவருக்கு என்று கொடுத்தவனுடைய வாழ்க்கை, ஓடி ஓடி உழைத்தீர்களே திருச்சபைக்காக, ஒரு நாள் வீணாகாது. அந்த வார்த்தை சொல்கிறது, அவரோடு கூட பாடுபட்டால் அன்பார்களே அவரோடு நீங்கள் மகிமை அடைவீர்கள். திரும்ப சொல்லுகிறேன், ஒரு ஊழியன் ஒரு விசுவாசியை மையப்படுத்த முடியாது. இந்த உலகத்துல யாருமே யாரை மையப்படுத்த முடியாது. புகழலாம், பாராட்டலாம், ஆனால் என் அன்பு தேவ பிள்ளையே, அவரோடு நீங்கள் பாடுபடும் போது அவரோடு நீங்கள் மகிமைப்படுவீர்கள். எனவே உலகத்தின் பாராட்டுகள் தேவையில்லை, உலகத்தின் பாராட்டுகள் அவசியமில்லை. அது உள்மனம் விரும்புகிறது. ஆனால் அதை விட you will glorify by God, தேவனால் நீங்கள் மகிமைப்படுத்தப்படுவீர்கள். திரும்ப சொல்லுகிறேன் அந்த வார்த்தை, God is going to give the reward. சங்கீதம் 24:1, பூமியும் அது நிறைவும் அது உள்ள குடிகளும் கர்த்தருடையது. கவனிக்க வேண்டும், பூமியும் அது நிறைவும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அப்படியானால் தகப்பனுடையது, பிதாவினுடையது. என் அன்பு தேவ பிள்ளையே, தகப்பனுக்கு சொந்தமாய் அது மாறுமானால் குமாரனுக்கும் சொந்தம். அவர் உன் தகப்பனாய் இருந்தால் பூமியும் அது நிறைவும் அதில் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களும் உனக்கும் சொந்தமாய் மாறும். எனவேதான் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் 50:10, சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் இருக்கிற ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவர்கள். நம்முடைய தகப்பன் எவ்வளவு பெரிய செல்வந்த. திரும்ப சொல்கிறேன், சகல காட்டு ஜீவன்களும், அது எல்லாமே அடங்குகிறது, எல்லாமே காட்டு ஜீவன்களும், அடுத்து பர்வதங்களிலே ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவர்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, தட் மீன்ஸ் தேவனுடையது எல்லாம் உன்னுடையது. ஆரம்பத்துல சொன்னேன், ரினியூவல், ஒரு நாளும் அவர் நம்மை புதுப்பிக்கிறார், சந்தோஷப்படுங்கள். அடுத்து உங்களுக்கும் எனக்கும் ஒரு மாபெரும் வெகுமதி அங்கே காத்து வைக்கிறது. எனவேதான் 1 கொரிந்தியர் 2:9 இப்படி அந்த வார்த்தை சொல்கிறது. 1 கொரிந்தியர் 2:9 எழுதியிருக்கிறபடி, அன்பு கூறுவர்களுக்கு தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை, what God prepared, what God rewards, ஆயத்தம் பண்ணி இருக்கிறவைகள் நன்றாக கவனிக்க வேண்டும். உங்களுக்கும் எனக்கும் அன்பான தேவப்பிள்ளையே, காடுகளிலும் மேடுகளிலும் மலைகளிலும் பள்ளத்தாக்கிலும் ஏழ்மையிலும் வறுமையிலும் ஊழியம் செய்கிற அன்பு ஊழியர்களே, உங்களுக்கு வேதம் சொல்கிறது, தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, அவைகளை மற்ற இதயத்துல தோன்றவும் இல்லை. எத்தனை பெரிய வார்த்தை!